அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புண்ணிய மாதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு எத்தகைய எதிர்பார்க்கப்பட வேண்டிய பிறப்பு என்பதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடல்களில் உயிர்கள் ஊதப்படுவதற்கு முன்னுண்டான உயிர்களின் உலகமாகிய ஆலமி அருவாகில் நபிமார்களினுடைய உயிர்களை மட்டும் முன்னிறுத்தி அவர்களிடத்திலே சத்தியம் செய்ய வைக்கின்றான். இதோ உங்களினுடைய வரிசையில் இறுதியாக ஒரு நபி வருவார், அவரை நீங்கள் அனைவர்களும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவருக்கு நீங்கள் உதவியாளர்களாகவும் ஆகியிருக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே சத்திய பிரகடனம் செய்ததை சூரத்து ஆல இம்ரானினுடைய 81வது வசனத்தில் எடுத்துச் சொல்லுவதன் மூலமாக பெருமானாருடைய பிறப்பை குறித்து அல்லாஹ் எவ்வளவு எதிர்நோக்க வைக்கின்றான் என்பதனை நாம் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள், ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நீங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாங்கள் காணுகின்றோமே, காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அன்றைய தினம்தான் நான் பிறந்தேன் என்பதாக. பெருமானாருடைய பிறப்பு எவ்வளவு புனிதமிக்கது, எவ்வளவு எதிர்பார்க்கப்பட வேண்டியது என்பதனை அல்லாஹுவும் ரசூலும் இதை காட்டிலும் விசாலமாக நமக்கு பாடம் நடத்திட இயலாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இம்மாதத்திலே அதிகமாக அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவதன் மூலமாக, அவர்களுடைய புகழை பாடுவதன் மூலமாக, அவர்களுடைய சுன்னத்துக்களை நம்முடைய வாழ்க்கை வழித்தடங்களாக அமைத்துக் கொள்ளுவதன் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகிடுவோமாக. அதற்கு அல்லாஹ் உதவி செய்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.